என் பேர் ராஜா. எங்க ஊர் வந்துட்டு கன்னியாகுமரி. நான் வந்து இங்க சிங்கப்பூர்ல வந்துட்டு கிளாஸ் 3 டிரைவர், லோரி டிரைவரா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கம்பெனில இருந்து மெயின்டனன்ஸ் ஒர்க், இந்த கம்ப்ரசர், கம்பெனில உள்ள அந்த டூல்ஸ்லாம் ரிப்பேர் பண்ற வேலை வந்து பார்த்துருந்தேன். இப்போ வந்துட்டு கிளாஸ் 4 லைசென்ஸ் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து ஹாபி அப்படின்னா வந்துட்டு படம் வரைகிறது. அப்புறம் வந்து இணைந்த கேள்விகள் மூலமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதில வந்துட்டு பங்கேற்றேன். பங்கேற்ற பிறகு கொஞ்சம் நிறைய பேருக்கு என்னை பத்தி தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு படங்கள் நிறைய வந்து சிலவங்க கூப்பிட்டு தந்தாங்க வரையறதுக்கு. அதெல்லாம் வரைஞ்சுட்டு தான் இருந்தேன். எனக்கு வந்து 2021ல மேரேஜ் ஆச்சு. எனக்கு வந்து ஒரு மக இருக்கா. அவ பேர் வந்து தஷ்விகா. அந்த நிகழ்ச்சி வந்துட்டு எங்க வீட்ல எல்லாத்துக்கும் வந்து அனுப்பி விட்டேன். எல்லாரும் பார்த்தாங்க. பார்த்துட்டு பக்கத்து வீட்ல இருக்காங்க சித்தி, சித்தப்பா, மாமா எல்லாரும் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கும் சந்தோஷம். இதெல்லாம் வந்து பையனை வந்து வேற நாட்டிலேருந்து எடுத்து இங்க வந்து ஒளிபரப்பாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இறுதியில் அதுக்கப்புறம் வந்துட்டு சில வாய்ப்புகள் வந்துச்சு படம். ஆனா வந்து எனக்கு வந்து வேலை வந்து அதிகமா இருந்தனால வந்து அப்புறம் கன்டினியூ பண்ண முடியல என்னால. கம்பெனில வந்துட்டு காலைல டிரைவிங் அப்படிலாம் இருக்கனால வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்படி போயிட்டு இருக்கோம். ஊர்ல இருந்து வந்துட்டு இங்க ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப ரேரு. அப்படிங்கும்போது இப்போ நம்ம போட்டோவும் வீடியோலாம் வந்து ஊர்ல உள்ள மக்கள்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியா இருந்துச்சு. விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல நான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து அது எனக்கு வந்து அது ஒரு புதுசா எனக்கு இருக்காது. நான் அத ரெகுலரா பார்க்குறேன். அப்போலேருந்து பண்றதுனால எனக்கு புதுசா எனக்கு தெரியல. எனக்குள்ள இருக்கு. எனக்கு இத்தன வருஷம் தான் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ரொம்ப ரொம்ப காலங்களா இருக்கு. ஹாய், என்னோட பேர் வெங்கட். ஹாய், என்னோட பேர் வெங்கட். நான் இந்த மாரி இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் சிங்கப்பூர் வந்து ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் ஆச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கரா வந்தேன். அதுக்கப்புறம் க்ரோ பண்ணி கோர்சஸ்லாம் நிறைய பண்ணி இப்போ ப்ராஜெக்ட் இன்ஜினியரா இருக்கிறேன். 2014ல பார்த்தீங்கன்னா அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் குடும்பத்த டேக் கேர் பண்ணிக்கிற மாரி வந்துருச்சு. அப்புறம் நம்ம இங்க வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எல்லா ஆசைகளுமே வந்து எல்லாமே அப்படியே மறைஞ்சு போகல. அதெல்லாம் அப்படியே இருக்கு. ட்ரை பண்ணல. நம்ம வேலை வேலை மட்டுமே அது மாரி போய்க்கிட்டு இருந்துச்சு. காலையில வேலைக்கு போனோம், நைட்டு வந்தோம், ரெஸ்ட் பண்ணோம், சாப்பிட்டோம், தூங்குனோம், மறுபடியும் எந்திரிச்சு காலையில வேலைக்கு போறோம். அந்த மாரியே போயிட்டு இருந்துச்சு. எங்க ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் பண்றதுல, காரம் பண்றதுல எல்லாமே சுத்தி பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுலயும் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். ஃபியூச்சர்ல சின்ன பேக்கரி வைக்கலாம், ஊர்லயே வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். இப்ப இதெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா இருந்ததுக்கப்புறம் டோட்டலா எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் பெஸ்ட் குக்கு, பேக்கர்ன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அம்மாவையும், என்னோட பாட்டியையும் சொல்லுவேன். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு சில பேருக்குன்னா ஒரு இது இருக்கும். சமைக்கிறதுனா சமைக்கிற மட்டும் தான் பண்ணுவாங்க. பேக்கரினா பேக்கரி மட்டும் தான் பண்ணுவாங்க. அப்படி அவங்க கிடையாது. அவங்களுக்கு ஆல் எல்லாமே தெரியும். ஒரு கோயில்ல சமைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஃபங்ஷன்ல சமைக்கிறதா இருந்தாலும் அம்மா கூட்டிட்டு போயிருவாங்க. சாப்பாட்டுல இருந்து, ஸ்வீட்ல இருந்து எல்லாமே அவங்க கூட்டிட்டு போயிருவாங்க. ஸோ அதுலேருந்தே எனக்கு கொஞ்சம் ஆர்வம். எனக்கு வீட்லயே ஸ்வீட் நெறைய பண்ணுவாங்க. ஒரு ஒரு வயசுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அதுல ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. அது பண்ண பண்ண நம்ம கூட பண்றாங்க வீட்ல. அத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ட்ரை பண்ணோம்ல இப்படி பண்றாங்க. அது ஒவ்வொரு இது பண்ணும்போது ஒரு ஆர்வம் வந்துரும். ஆர்வம் வந்து ஆழமா எனக்குள்ள பதிஞ்சிருச்சு. நம்ம ஒரு பேக்கரி வைக்கணும். நீட்டா பண்றோம். ரொம்ப பெருசா இல்லனாலும் ஒரு சின்ன கடைய வச்சு அழகா மக்களுக்கெல்லாம் செஞ்சு குடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது. ஊர்ல போயிட்டு வீடு கட்டிட்டு ஒரு 10 மாடு வச்சுக்கணும். ஆடுங்க, கோழிங்க, பக்கத்துல ஏதாச்சும் விவசாயம் பண்ணிக்கிட்டு, அதுல காய்கறிகள்லாம் பண்ணிக்கிட்டு, மார்னிங் எந்திரிக்கிறோம், டீ போடுறோம், சமைக்கிறோம். அப்படியே மத்தியானம் சமைக்கிறோம், சாப்பிடுறோம். ஈவினிங் டீ போடுறோம், சமைக்கிறோம், சாப்பிடுறோம். இது ஒரு ரொட்டீனா இத ஒரு இதா பண்ணணும். பிளஸ் எனக்கு ஒரு சின்னதா ஒரு பேக்கரி ஒண்ணு வைக்கணும். இங்க சிங்கப்பூர் நான் வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கரி இருக்குன்னா வந்து பிரெட்னா அதுக்கு தனியா பிரெட்ன்னு தனியா ஒரு இடம் இருக்கும். அது மாரி டோனட்டுக்கு தனியா இருக்கும். அது மாரி இந்த ப்ரௌனி, கப் கேக்னா அதுக்கு ஒரு தனியா பேக்கரி இருக்கும். அது நீட்டா இருக்கும். கடையும் ரொம்ப பெரிய கடை அந்த மாரி இருக்காது. சின்ன ஒரு கடை தான் இருக்கும். சின்ன ரூம் மாரி தான் இருக்கும். ஒரு சில கடைகள்ல பார்த்தீங்கன்னா,
வெளியில் ஒரு 4 சேர் போட்டிருப்பாங்க, சாப்பிட்டு போவாங்க. ஒரு சில கடையில் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு அப்படியே நேராக போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்கு. எனக்கு ஒரு பேக்கரி ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் வந்து அந்த ப்ராப்பராக ஆரம்பிக்கணும்னு ஒரு 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 வே இருக்குல்ல, அதுக்கு வந்து என்னென்ன ஐடியாஸ் வேணும்? இங்கே உள்ள ஒரு டிசைனில் ஒரு பேக்கரி நம்ம ஊரில் ஆரம்பிக்கணும்னா வந்து அதுக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சர், எப்படியெல்லாம் லைட்டிங்ஸில் இருந்து, ஒரு பொருள்ல இருந்து, அது அந்த ஒரு கேக் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் வாங்குறதுலேருந்து, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் ஸ்டடி பண்ணணும். Thank you. ஓகே. So நீங்க எவ்வளவு நாளா சிங்கப்பூர்ல இருக்கீங்க bro? ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் ஆச்சு. Yes. அப்படியே போயிட்டுருக்கு. எனக்கு பிடிச்ச பேக்கரிக்கே வந்திருக்கோம். நல்லா இருக்கு. கடை சின்ன கடை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு சின்ன கடையாக இருந்தாலும் நல்லா இருக்கு, செட்டிலாக இருக்குல்ல. ஆமா. எனக்கே ஆசை இந்த மாதிரி தான் ஊர்லலாம் வைக்கணும்னு ஆசை. ஏன் பேக்கிங்ல இவ்வளவு ஆர்வம்? சின்ன வயசுல இருந்து நான் வந்து ஃபேமிலியோட தான் அப்படியே தான் இருக்கேன். ஓகே. அப்படி இருக்கும்போது என்னோட பாட்டிமா இருக்காங்கல்ல, இப்போ மார்னிங் எழுந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், Okay. ஸ்வீட்டுக்கு வந்து மில்க் ரொம்ப முக்கியம்ல. இப்போ காலையில் போயிட்டு அவங்களோட தான் நான் மோஸ்ட் ஆஃப் என்னோட பாதி வருஷம் வந்து அவங்களோட தான் இருந்தேன். அம்மா அப்பாவோட இருந்தோட பாட்டியோட தான் நிறையா இருந்தேன். அவங்க எனக்கு வந்து ஸ்வீட்லாம் அவங்க பண்ண எனக்கு ரொம்ப அதுலேயே ஆர்வம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. வருஷங்கள் போக நானும் குட்டி குட்டியாக சின்ன சின்ன ஸ்வீட் பண்ணுவேன். நான் ரொம்ப ஸ்வீட்லாம் சாப்பிட மாட்டேன். பட் ஆனால் வந்து அதை பண்ணி மற்றவங்களுக்கு கொடுத்து அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, தெரியும். அது ரொம்ப அந்த பிடிக்கும். முகத்துல அந்த சந்தோஷம் வந்துடும். ஆமா. ஓ நான் கொடுத்த ஸ்வீட்டா. ஆமாம். ஓகே. சோ அந்த சின்ன கதைகள் எல்லாம் முழுசா பார்க்கும்போது எந்த வீட்டுல இருந்து இந்த சைல்ட்ஹுட் ஞாபகம் எல்லாம் திருப்பி வந்துருச்சு. எந்த அம்மா எப்படி செஞ்சாங்க, எந்த குடும்பத்துல இருக்கிற சின்ன வேலைகள் எல்லாம் என்ன சாப்பிடுவாங்க, என்ன பிடிக்குமோ அந்த கதைகள் எல்லாம் மேல வந்துருச்சு. வீக்லி வெளியே பசங்களோட போனோம்னா சாப்பாடு கடைக்கு போறத விட ஸ்வீட் அந்த வீதியில நடந்து பண்ணணும்னு வச்சுங்களேன், ஆமா. எப்படி எல்லாம் இங்க இருக்குது. ஏன்னா ஃபியூச்சர்ல ஸ்வீட் கடை வைக்கும் எனக்கு ஒரு ஆசை. உங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச ஒன்று இருக்கும், எனக்குன்னு ஒரு பிடிச்ச ஒன்று இருக்கும். ஆமா. ஸோ அதை வந்து எப்படியாச்சும் அந்த லைஃப் முடிகிறதுக்குள்ள நம்ம அதை பண்ணிடணும். நம்ம ஊர்ல உள்ளது மட்டும்தான் நமக்கு கத்துக்கணும் அப்படின்ல, நான் நிறைய கண்ட்ரில எப்படியெல்லாம் பண்றாங்க, எப்படியெல்லாம் ஸ்வீட் அவங்க ப்ராசஸ் பண்றாங்க என்னங்கிறத வந்து கத்துக்கிற எனக்கு ஆர்வம். அதனால அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க நிறைய கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவங்கக்கிட்ட கேட்டேன், அந்த கண்ட்ரியில் எப்படி ப்ராசஸ் பண்ணாங்க, அதை பார்த்துருக்கீங்களா, சாப்பிட்ருக்கீங்களா, எப்படி இருக்கும், அதை பற்றியெல்லாம் சொல்லும்போது அவங்க ஒன்று ஒன்றா சொல்லும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. சிங்கப்பூர்ல இருந்து யூகேக்கு போய், Okay. ஆஸ்திரேலியாவுக்கு போய், Okay. இந்தோனேஷியாவுக்கு போய், ஓகே. கடைசியில அமெரிக்காவுக்கு போய் திருப்பி வந்துட்டேன் ஓ, பிள்ளையோட. நல்லா ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. எல்லாத்தையும் பார்த்து அங்கேயும் ஓடி நடந்து எல்லாத்தையும் பார்த்து டேஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் கத்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்தியா ஸ்வீட்ஸ் ஓகே. அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வித்தியாசம் இருக்கும். யூஎஸ் ஸ்வீட்ஸுக்கு லைக் வெனிலா மட்டும் இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவர்ஸ் மட்டும். கேக்ஸ் கேசரி மாதிரி வருது இல்லை, இட்ஸ் வெரி லைட் ஃப்ளஃபி மாதிரி இருக்கும். Okay. சரியா? ஸோ அந்த வித்தியாசத்துல பேக்கிங் கண்டிஷன்ஸ் ஓகே. எல்லாத்தையும் வித்தியாசமா இருக்கும். ஓகே. ஒவ்வொன்றா ஷேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு ஃபீல் குட்டாக இருந்துச்சு. ஓ, இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு அதில். ஸோ இன்னும் நம்ம நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்ல நான் அப்படியே அவங்ககிட்ட நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தேன். கேட்க எனக்கு இன்னும் ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலாக நான் ஏதாச்சும் கற்றுக்கணும், எனக்கு கற்றுக் கொடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குன்னு ஒரு பெஸ்ட்டுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி உள்ளது எனக்கு கற்றுக் கொடுக்கணும்னா எந்த மாதிரி விஷயம் கற்றுக் கொடுக்கணும்? உண்மையை சொன்னா நான் என்ன சொல்லிக் கொடுக்க போறேனோ எனக்கே தெரியாது. ஏன்னா உங்களோட ஸ்கில் லெவல் எனக்கு தெரியாது. ஓகே. பார்த்த உடனே என்ன முடியுமோ, என்ன சொல்லிக் கொடுக்க முடியுமோ அப்போ சொல்லிக் கொடுப்போம். ஓகே. எப்போ வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க, நம்ம எப்போ அதை கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் இருக்குது தவிர வந்து நிறைய திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவங்ககிட்ட அது பேசினது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பழைய நினைவெல்லாம் வந்து மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம மறுபடியும் கேக்ஸ் பண்ண போகிறோமா, புது புது விஷயங்கள் பண்ண போகிறோமாங்கிறது வந்து எனக்கு மைண்டில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. உங்க ட்ரீம் பிரேக் தானே? ஆமாம். சோ இப்போ ஒரு இடத்துக்கு கொண்டு போக போறேன். ஓகே. என்ன மாதிரி ஒரு இடம்னு தெரியுமா? இல்லை, ஐடியா எதுவும் இல்லையே. சோ பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். Okay. சரி, வந்து பாப்போமா? ஓகே. ரொம்ப நாள் ஆசைங்க ஒரு பேக்கரிக்குள்ளே போகணுன்னு. ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி டேபிள் முன்னேறையெல்லாம் வந்து நிற்கணும். எப்படி பண்ணுறாங்கன்னு வெளியே இருந்து தான் நான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கேன். நல்லா இருக்கு. புதுசா ஒரு கிச்சன்ல
இப்போ தான் லைக் தொடக்கத்திலே he can start trying the cooking and it. So இனிமேல் என்ன பண்ண போறாரோ அது தெரியல, பட் பார்ப்போம். பேக்கரிக்கு வெளியில இருந்து பார்க்கும் போதெல்லாம் இந்த ஃப்ளார் எக்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆமா. அப்போ பண்ணும்போதெல்லாம் நான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். நம்ம இதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அது ஒரு நம்மளும் பண்ணணுங்கிற ஆர்வம் வரும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்தோடனே ஒரு நல்ல ஒரு நல்லா இருக்கு. இதை வந்து நான் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு ஸ்டூடியோ இருக்கும், ஒரு பேக்கரி இருக்கும், நமக்கு இந்த மாதிரி ஒரு சில டாஸ்கெல்லாம் கொடுப்பாங்க, நம்ம பண்ணுவோமா என்னங்கிறது நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நமக்கு இருக்கலாம் ஒரு சில ஆசைகள் இருக்கும்ல, இந்த மாதிரிலாம் நம்ம எப்போ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து. இது என்னன்னு தெரியுமா? நம்ம ஊர்லலாம் பிஸ்தான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி. ஓகே. ஸோ முதலா நீங்க இதெல்லாம் அந்த ஷெல் எடுத்து போட்டு ஓகே க்ரஷ் பண்ண போறீங்க. ஓகே. அதை முதல் செய்யுங்க. ஸோ இதை பாவிக்கலாம். ஓகே. 2 எடுங்க. ஸோ ஒன்று அந்த ஷெல் வச்சு மற்றது அந்த நட் உள்ளுக்கு வைக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்க க்ரஷ் பண்ண போறீங்க. எப்படி க்ரஷ் பண்ண போறீங்களோ அதை உங்களுக்கு இஷ்டப்படி. ஓகே. ஓகே, இப்போ உரிச்சு முடிச்சாச்சு. ஓகே. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எல்லா குசினியும் ஒரே மாதிரி இல்ல. ஸோ நீங்க க்ரஷ் பண்ணும்போது எதை பாவிச்சு க்ரஷ் பண்ண போறீங்க பார்க்க போறீங்களா என்ன இருக்கு? ஓகே, நான் பார்க்குறேன். பவுடர் மாதிரி ஆக்க தேவையில்லை, ஆனா சும்மா க்ரஷ் பண்ணிடுவேன். அதேதான். சரி, இது முடிச்சாச்சு. அடுத்த டாஸ்க் ரெடியா? கண்டிப்பா. இப்ப நாங்க அந்த பால் எடுக்க போறோம். என்ன படிச்சு பாத்தீங்களா? இது விப்பிங் கிரீம். விப்பிங் கிரீமுக்கு எதுக்கு பாவிக்கிறது தெரியுமா? ஊர்ல வேற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஓகே, சோ இங்க எல்லாத்தையும் வித்தியாசமா வித்துறாங்க. சோ விப்பிங் கிரீம் ஒரு டாப்பிங் மாதிரி போறோம். இதுக்குள்ள ஊத்திட்டு கையால மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் பாஸ்டரா பண்ணுங்க. இல்லாட்டி சில நேரத்தில் அந்த டைம் பத்தாது, சரியா? ஸோ வேணுமெண்டா ஒரு கண்டெய்னர்ல ஒரு லிட்டோட நீங்க ஷேக் பண்ணி வைக்கலாம், அதுவும் வைக்கலாம். எப்படி விப் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஸோ அவர் பார்த்த உடனே இது இஷ்டமா இருக்கு, ஆசையா இருக்கு பாவிக்கிறதுக்கு. ஏன்டா வீட்டில் இதெல்லாம் இல்லை. ஸோ அவரை பார்க்கும்போது அப்படியே கரெக்டா வெரி சீக்கிரமா கத்துக்கிட்டார். நல்லா இருக்கு, இங்க திக்கா வந்திருக்கு. ஆமா, போடும்போது லிக்விட் மாதிரி இருந்துச்சு, நல்லா திக்கா ஆயிடுச்சு. சரி, இப்ப whipped cream பண்ணியாச்சு. இது எதுக்கு பாவிக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இல்ல, தெரியாது. ஓகே, சில நேரத்துல இது கேக்குக்கு மேல போடுவீங்க ஐசிங் பதிலா. ஓகே, சில நேரத்துல அந்த பேட்டருக்குள்ள ஃபோல்ட் பண்ணி போடலாம். அப்படி நீங்க பாவிச்சீங்கன்னா the cake is very லைட்டா வரும். டென்ஸ் கேக் ஒரு விதம், லைட் கேக் ஒரு விதம். இப்போ இந்த அளவுக்கு தான் நம்ம சுகர் எடுத்துக்கணுமா? நம்ம ஒவ்வொருக்கும் ஒரு அளவு இருக்குல்ல, அது மாதிரி இது வந்து ஒரு முக்கால்வாசி அளவுக்கு நம்ம சுகர் எடுத்துக்கணும். இந்த டாஸ்க்கு அப்படிதான் எடுக்கணும். கொஞ்சம் கதைக்கும் போது அவர் சொன்னார், வீட்டில் இருக்கும்போது பேக்கிங் ஆக்குறதுக்கு சில ஸ்கில்ஸ் இருக்கு, ஆனால் கற்றுக்க நிறைய இருக்குன்னு. ஸோ இங்கே வரதுக்குள்ள அந்த 3 டாஸ்க் கொடுத்தேன். அந்த 3 டாஸ்கில் சொன்னதை அப்படியே அவனோட மைண்ட் செட்டில் என்ன இருக்குமோ அதை பாவிச்சுட்டு செஞ்சுட்டார். சரி, இப்போ ரிலாக்ஸ் பண்ணலாம். இதோட உங்கள் 3 டாஸ்க் முடிஞ்சிடுச்சு. நான் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன், ஏன்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது. பட் ஆனால் வந்து மென்டார் வந்து எனக்கு எதுவும் சொல்லலை. இப்போ என்ன பண்ண போகிறோம் வேண்டா, உங்களோட சுவையை டெஸ்ட் பண்ண போகிறோம், சரியா? நான் வீட்டில் ஆக்கினது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பாவிச்சு சொல்லுங்கள், சரியா? சரி. ஐசிங் ஒரு பக்கம், என்ன தோணுதோ அங்கே எழுதுங்க. ஓகே. நீங்க சொல்ல முடியாம இருந்தா நான் சொல்லிடுறேன், சரியா? ஸோ 3 விதத்துல இன்கிரீடியன்ஸ் இருக்கு. ட்ரை இன்கிரீடியன்ஸ், வெட் இன்கிரீடியன்ஸ், ஓகே, and then a cream. முன்னாடியே செஞ்சிருக்கோம் தானே, க்ரீமிங். ஸோ க்ரீமிங்ல என்ன இருக்கு?
க்ரீமில் மில்க் இருக்கும். இப்பதான் நீங்க க்ரீம் பண்ணீங்க. ஆமாம். 2 இன்கிரீடியன்ஸ் அதில் என்ன இருந்துச்சு? பட்டர் சுகரில் பண்ணோன்னு. பட்டன் சுகர். கேள்வி ஏதாச்சும் இருக்கா? கேள்வி எதுவும் கிடையாது. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் கேட்குறேன் ஓகே. கண்டிப்பாக. ஸோ இந்த இன்கிரீடியன்ஸை வச்சு நீங்க கப் கேக்ஸ் பண்ண போறீங்க. ஓகே. நீ பண்ணிட்டே இருக்கீங்க. ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேளுங்க, இல்லாட்டி நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஓகே, ஷூர். ட்ரை பண்ணுமா? ட்ரை பண்ணுவோம். 3 விதமா இன்கிரீடியன்ஸ். ஆமாம். ஸோ ட்ரை இன்கிரீடியன்ஸ் ஒரு பக்கத்துல, ஆமாம். ஓகே, வெட் இன்கிரீடியன்ஸ் ஒரு பக்கத்துல, ஆமாம். க்ரீம்ட் இன்கிரீடியன்ஸ் ஒரு பக்கத்துல. ஆமாம். ஸோ முதலா நீங்க பாலும் விnegarum அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ரைட்? கலந்துருக்கு. ஓகே, ஸோ அது முதல்ல போடுவோமா? ஓகே, முதல்ல ட்ரை பண்ணுவோம். ஒரு கொலை பால் போட்டா ஓகே. ஒரு டேபிள் ஸ்பூன் விnegar போட போறோம். இப்போ ட்ரை இன்கிரீடியன்ஸ் சால்ட்டும் இந்த பேக்கிங் சோடாவும் ஒரு மெஷர்மெண்ட்லேயே நம்ம வச்சுக்கணும். ஆமாம். அப்போவே ட்ரையாக கலந்துக்குங்க. ட்ரை, வெட் அண்ட் தென் க்ரீம். ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற க்ரீம் சீஸ் எடுங்க. ஓகே. சரியா? பாதி. ஸோ இதை திருப்பி மெஷர் பண்ணி 3/4 கப். ஓகே. 3/4 அளவுக்கு இங்கே அந்த லைனில். சரியா? ஓகே. லைன். ஓகே, 3 கப் நம்ம போட்டோம். 3 கப்பா? சாரி, 3/4. ஓகே, மறந்துட்டேன். பரவாயில்ல. பேக் பண்ணும்போது கையால் எல்லாத்தையும் மெஷர் பண்ணிட்டு பேக் பண்ணுவார். ஆனால் எனக்கு அந்த பழக்கம் இல்லை. எந்த வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு ரெசிபி எடுத்துட்டு எல்லா மெஷர்மெண்ட்ஸும் ஒழுங்காக அந்த ரேஷியோ மூலமாக எல்லாத்தையும் போட்டுட்டு நான் பேக் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கு நான் மெஷர்மெண்ட் அளவு கொடுத்துட்டு அவருக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு. பட் பரவாயில்ல, சமாளிச்சிட்டார். ஸோ ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு மேலே புது புது ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கு அந்த கப் கேக் ரெசிபி நான் நேற்று தான் முதலா அதை படித்து ட்ரை பண்ணேன். ஆனால் இன்றைக்கு வெங்கட்டுக்கு முன்னால நான் கொஞ்சம் பதறி போயிட்டேன். ஸோ மாற்றிட்டு படித்த பிறகு அந்த மிஸ்டேக் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்லிட்டேன், ஓகே மிஸ்டேக் நடந்திருக்கு, நாங்கள் என்ன பண்ணுவோம், இருக்கிற இன்கிரீடியன்ஸை பாவிச்சு திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு முடிச்சிருக்கிறோம். ஸோ அந்த கடைசி கப் கேக்ஸ் அந்த நம்பிக்கை இருக்கு. ஆக்சுவலாக வெங்கட், நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன். ஸோ நீங்க டேஸ்ட் பண்ண ஃபைனல் ப்ராடக்ட், ரைட்? நான் ஒரு தடவை மட்டும் செஞ்சிருக்கேன். ஸோ நான் தப்பா அந்த க்ரீம் சீஸை மாத்திட்டு பட்டர் போட்டிருக்கணும், ஆனால் க்ரீம் சீஸ் கொடுத்துறேன். ஸோ ஆனால் சர்வீஸ் பண்ணலாம். முந்தி அந்த சேலஞ்சில் கொடுத்துனான் தானே ஒரு 1/2 கப் butter and creaming with the sugar. So இதை பாவிக்கலாமா? ஓகே. அதை கொடுங்க இப்போ. சாரி. இல்லை பரவாயில்ல. ஸோ இதில் கொஞ்சம் சுகர் தான் போட்டுட்டேன். ஓகே. இன்னும் ஒரு 1/2 போல போடுறேன். ஓகே. நான் ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன். நான் பேக் பண்ணும்போது ஓகே இந்தியா ஸ்வீட்ஸ் மாதிரி பேக் பண்ண மாட்டேன். ஓகே. அந்த பழக்கமே இல்லை. ஸோ இதெல்லாம் புதுசா எனக்கு. ஓகே. ஆனால் உங்களுக்கு லைக் நீங்க வழக்கமாக பண்றீங்க தானே இந்தியா ஸ்வீட்ஸ்? ஆமாம், நம்ம ஊர் ஸ்வீட் பண்ணுற அந்த ஒரு ஸ்டைல் வேற, இங்கே உள்ள அந்த ஸ்டைல் வேற, நம்ம யூஸ் பண்ணுற அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வேற. ஆனால் இது ஃபியூஷன் தானே, நீங்கள் ஃபியூஷன் கேட்டீங்க, அதான் ஃபியூஷன் ரெசிபி கொடுத்தாங்க. ஓகே ஓகே. ஆல்மண்ட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டு, வெனிலா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டு ஓகே அந்த மனம் மாற்றிடலாம். ஆனால் இதுக்கு அளவு 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன். ஓகே. ஸோ நீங்கள் பேக் பண்ணும்போது டேஸ்ட் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம பண்ணி கொடுக்க மற்றவங்க சாப்பிட்றாங்க, ஓகே கரெக்டான அளவெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கணும். அதனால நம்ம அந்த முட்டை டெஸ்ட் கிச்சன் மாதிரி இருக்கணும். ஆமாம். ஆனால் இதில் அந்த ஃபீல் ஆகுது, அந்த சுகர் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஓவராகவும் இல்லை ரொம்ப கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக. ஓ நல்லா தான் இருக்குது. அந்த சாஃப்ரானோட அந்த ஒரு ஃப்ளேவர் நல்லா இறங்கிடுது. ஸோ ஒரு சொல்கிறேன், நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ ஒரு ஸ்பூன் பாபிச்சுனீங்களா திருப்பி அதுக்கு போட்டு போயிடலாம். ஓகே. ஒரு பாடம் சொல்லி கொடுக்கும்போது மிஸ்டேக்ஸ்
நடக்கத்தான் செய்யும். ஸோ இவர் தெரியாம லைக் வீட்டில் இருக்கும்போது நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு சர்க்கரை இருக்குமோ, இன்னும் கொஞ்சம் உப்பு போடணுமோ, அந்த டேஸ்ட் பண்ணி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சமைப்போம். ஆனால் ஒரு பேக்கரி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்பூனை வச்சுட்டு திருப்பி வைக்க கூடாது. என்னன்னா எச்சி பட்டுறதுன்னு லைக் இட்ஸ் நாட் அ சானிட்டரி இது. ஸோ நான் கூச்சமா இருந்துச்சு சொல்றதுக்கு, ஆனா நான் சொல்லாம இருந்தா அதுவும் தப்பு. ஸோ சொல்லும் போது அவர் ஓகே அப்படியே லைக் சந்தோஷமா எடுத்துட்டாரு அந்த அட்வைஸ். கஷ்டம் தான் கரெக்ட் பண்றதுக்கு, பட் கரெக்ட் பண்ணாமல் இருந்தா அது பெரிய தப்பு. இதுல அந்த கொலாபரேட்டிவ் டிஸ்கஷன் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் புதுசாக பண்ணேன். அதை எப்படி எவ்வளோ அந்த டெம்பரேச்சரில் எவ்வளோ வைக்கணும், எவ்வளோ வந்து அந்த ஒரு அளவுன்னு இருக்குது. சுகர்லேருந்து இந்த ஒரு பேக்கிங் சோடாலேருந்து அந்த ஃப்ளார்லேருந்து எவ்வளோ வந்து நம்ம ஆட் பண்ணணுங்கிறது வந்து எனக்கு இங்கே வந்து தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதில் அந்த டைமர் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படி வைங்க. 20ல இருக்கா? ஓகே, இப்போ வந்து 20ல் இருக்குது. ஓகே, இப்போ அந்த ஐஸிங்க பார்க்கலாம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் மைக்ரோவேவில் போட போகிறோம் ஒரு 20 செகண்டுக்கு. இது நம்ம அந்த க்ரீம் மாதிரி ஒன்று பண்ணிங்களா, அது பண்ணுறதுக்காண்டி? ஆமாம், இப்போ டாப்பிங் மாதிரி. ஓகே, 10 வாரத்துக்குள்ளே அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க, கேன்சல் பண்ணுங்க. ஒரு ஃபுல் கப், இன்னொன்று 3/4 கப். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். ஆமாம், இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஓகே, ஆனால் ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆகிட்டே போகும் போல், அது டைம் ஆக. ஆமாம், இப்போ டெஸ்ட் பண்ண பார்க்க போனா இங்கே உண்டு க்ளீன். ஓகே, ஸோ இதில் இருந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் குங்குமப்பூ கொஞ்சம் மேலால் போடலாம். ஓகே, சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ தேவையில்லை, சின்னதாக. எனக்கு டீச் பண்ணுறதை விட அதை நான் எப்படி செய்யணும் என்னங்கிறத வந்து எனக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. வீட்டில் என் பாட்டி நான் எப்படி நான் சொன்னேன்னா முன்னாடி ஒரு விஷயங்கள் வந்து சொல்ல மாட்டாங்க, நீனும் பண்ணு, அப்போதான் வந்து நமக்கு அந்த கை பழக்கம் வரும். நம்ம அடுத்த வாட்டி பண்ணும்போது நம்ம கரெக்டாக நம்ம செய்வோம். அதே மாதிரி தான் இங்கேயும் அவங்க சொன்னாங்க. ஒரு பொருளை வந்து இதை எடுத்து அதை எடுத்து இந்த அளவில் போடு அந்த அளவில் போடுன்னு சொல்லலை. அவங்க சொன்னாலுமே வந்து மறுபடியும் வந்து இதை எடுங்க என்னையும் பண்ண வச்சாங்க. அப்படி பண்ணாதான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கும் அந்த ஒரு அது ஆட்டோமேட்டிக்காக இந்த அளவு இவ்வளோ எடுக்கணும், இந்த பொருள் அந்த எனக்கு அந்த பொருள் தெரியும். இப்போ இனியாவும் அவங்களே ஒரு பொருள் எடுத்தாந்துட்டு இந்த அளவு கொட்டுங்கன்னு சொன்னால் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் நானாக பண்ணும்போது எந்த பொருளில் எவ்வளோ எடுக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ வந்து அவங்க ஒவ்வொன்றா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா எனக்கு புரிகிற மாதிரி தெளிவாக நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஆல்மண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆமாம், எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. ஆமாம், நிஜமாக நல்லா இருக்கு. ஸோ அப்புறம் இந்த சேலஞ்ச் சக்ஸஸாக மார்க் பண்ண போகிறேன். ஓகே, ஆனால் இன்னும் கொஞ்சம் இருக்கு. ரெடியா? ரெடி, நான் ரெடி. பண்ணுவோமா? பண்ணுவோம். ஹலோ. ஹாய். அன்னையில இருந்த சேலஞ்ச் ஞாபகம் இருக்கு தானே? நல்லா ஞாபகம் இருக்குங்க மேடம். ஓகே, எப்படி இருந்துச்சு? நிறைய கற்றுக்கினேன், இன்னும் நான் கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருக்கேன். ஓகே, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை ஏதாச்சும் கேள்வி இருக்கா? இன்னும் நீங்கள் எனக்கு எப்போ நிறைய கற்றுக் கொடுக்க போகிறீங்க, அதுதான் கேள்வி. நான் என்ன கற்றுக்க போகிறேனோ தெரியல இன்னும். ஆனால் இன்னொரு சேலஞ்ச் இருக்கு. ரெடியா? நான் ரெடியாக இருக்கேன். பார்ப்போமா? பார்ப்போம். நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னு சொல்ல முடியுமா? ஏன்னா போன தடவை நிறைய டாஸ்க் சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சு, அந்த மாதிரி எதுவும் பண்ண இங்கே வந்திருக்கோமா? இன்றைக்கு ஒரு சேலஞ்ச் அப்படி ஒன்றும் இல்லை, ஆனால் உங்களோட பேக்கிங் பயணத்துக்கு முக்கியமான ஒரு அம்சம் இருக்கு. அப்பமா கண்டிப்பாக. ஹலோ. Hey, welcome home.
This is Venkat. Hi Venkat. Hi. Venkat Kirtika. ஹலோ. Welcome home. அழகா இருக்கு. Thank you. இதுதான் என்னோட பிராண்ட் ஐடென்டிட்டி, என்னோட லோகோ. நண்பர் அன்பளிப்பாக கொடுத்தாங்க ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு. அப்புறம் இவங்க பேர் வந்து கிச்சனே. ஸோ இவங்க எல்லாமே பேக் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு கப்ஸ் அண்ட் கீஸ் வாழ்ந்துருக்குன்னா இவங்க போட்ட ஹார்ட் ஒர்க்னால மட்டுமே தான். ஸோ நம்ம எது பேக் பண்ணி விற்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி லோகோஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ. நீங்கள் வந்து எஸ்பைரிங் பேக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ எப்போ நான் வரலாம், உங்களோட பேக்ஸ் எப்படி நான் சாப்பிட்லாம்? இல்லை, சீக்கிரமே நான் இன்னும் கற்றுக்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து நினைப்பீங்க பேக்கரி ஆரம்பிக்கும் போது நிறையா ஐட்டம்ஸ் வேணும்னு. ஆனால் அப்படி தேவையே இல்லை. நிறைய ஐட்டம்ஸ் வேணாம், 2-4 ஐட்டம்ஸ் இருந்தாலே போதும். அப்புறம் எல்லாரும் வந்து ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வந்து நம்ம எவ்வளோ அழகாக செய்கிறோமோ அவ்வளோ அழகாக நிறைய ரெஸ்பான்ஸ் வரும். உங்களுக்கு வந்து எந்த இயரில் வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துச்சு? எப்போ அந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க பிஸ்னஸ்? சின்ன வயசுலேருந்து எனக்கு பேக்கிங் பிடிக்கும். அம்மா நிறையா பலகாரம் செய்வாங்க. அதை வந்து மூப்பு பிடிச்சிட்டே நான் வெளியே போய் ஏதாவது சாப்பிட்டுட்டே ஹெல்ப் பண்ணுவேன். பள்ளியில் இருக்கும்போது ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் பேக் பண்ணியிருக்கேன். நான் பாலி படிக்கும் போது நிறையா கொடுத்துருந்தேன். நண்பர்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. அதை முடித்து என்னோட நண்பர்கள் தானாகவே வந்து கப் கேக் ஏதாவது பேக் பண்ணியா நான் காசு காட்டுறேன்னு சொன்னாங்க. ஸோ அப்போலேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு என்னோட கப்ஸ் அண்ட் கீஸ் பயணம். ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பிடிச்சி பண்ணுறீங்க. அந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஏன்னா உடனே வந்து க்ரோ ஆகிருக்க மாட்டீங்க. எப்படி அந்த ஸ்டார்ட் அப்பில் உங்களுக்கு அதெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? அதெல்லாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது லோகோ கூட காப்பிரைட் இஷ்யூஸ் இருக்கிறனால தானாக ஒழுங்காக என்னோட ஸ்டைலே வரைஞ்சி அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்ணுறது, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது நானே கற்றுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் குடும்பம் ஆதரவு இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. அவங்க வந்து ட்ரை பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க ஆர்டர் பண்ணதுனால தான் கப்ஸ் அண்ட் கீஸ் இவ்வளோ வந்திருக்கு. அவங்க இருக்கிற பிஸ்னஸ் எப்படி இருக்கு, எவ்வளோ நாளாக பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் கேட்கும்போது வேங்கத்தை நான் பார்த்தேன். அவருக்கும் கேள்வி இருந்துச்சு. எல்லாத்தையும் கேட்டு போட்டு எப்படி அந்த பிஸ்னஸ் எப்படி செட்டப் பண்ணுறது, எப்படி டெலிவர் பண்ணுறது, என்ன மாதிரி பொருட்கள் விற்கிறதுக்கு, அதெல்லாம் கேட்டு போட்டு அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கிளியராக ஒரு ஐடியா வந்திருக்கும் என்று ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன். எனக்கு வந்து இருக்கிறது ஒரு 4 வெரி பாப்புலர் ஐட்டம்ஸ். ப்ரௌனி செய்வேன், கேரமல் பைட்ஸ்னு ஒரு பிளாண்டி விதமாக செய்வேன். அப்புறம் சீசனல், ஸோ தீபாவளி புத்தாண்டு அந்த மாதிரி முன்னிட்டு ஸ்பெஷலாக முட்டை இல்லாத பொருட்களையும் விற்பேன். ஸோ கொஞ்சம் ஸ்மால் மெனு தான், ஆனால் ரீச் அதிகம். சின்ன ஒரு 19-year-old கேர்ளாக இருந்து இப்போ மெனி இயர்ஸ் லேட்டர் கொஞ்சம் பெரிய பிரெயினாக ஆகியிருக்கு. இன்னும் வளர்றதுக்கு ரொம்ப நிறையா இருக்கு. ஆனால் ஐம் வெரி ஹாப்பி வித் த ப்ரோக்ரஸ். தீபிகா, இப்போ உங்களுக்கு பக்கத்தில் 2 பலகாரம் வச்சிருக்கீங்க. இது என்ன செய்ய போகிறோம், டேஸ்ட் பண்ண போகிறோமா? எஸ். ஸோ இங்கே இருக்குது என்னோட வெரி சிக்னேச்சர் பேக். ஸோ நான் சொன்ன மாதிரி நட்டெல்லா ஃபட்ஜ் ப்ரௌனி, என்னோட கேரமல் பைட்ஸ், சால்டட் கேரமல் சாஸ். நான் முதல்ல காட்டுறேன்னு. இதுதான் என்னோட ப்ரௌனி. ஸோ ப்ரௌனி மேலேயே நான் வந்து பைப் பண்ணி வச்சிருக்கேன் விதவிதமாக நட்டெல்லாவோட. அப்புறம் ஒரு டிசைன் பார்க்கறதுக்கு அழகா இருக்கா? அழகா இருக்கு. நான் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமா இருக்கு. அங்கே தான் ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன். ரெடியா? ரெடி. ஓகே. ஸோ இதுதான் உங்களோட நட்டெல்லா. நான் வந்து முதல்ல ஒரு ஸ்கொயரில் எப்படி பைப் பண்ணுன்னு சொல்லி காட்டுறேன். அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க. அப்புறம் அந்த இலை மாதிரி டிசைன் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூத் பிக் இருக்குல்ல, ஒரு லீஃப் டிசைனா வந்துடும். ஓகேயா? இப்போ நீங்கள் வந்து செஞ்சு பாருங்க. இப்போ நீங்கள் வந்து பாதியாக செய்றீங்களே, ஸோ இன்னும் அந்த சைஸ்க்கு இருக்கிற மாதிரி பண்ணுங்க. ஆமாம், அடுத்த ஸ்கொயரில் ட்ரை பண்ணுங்க, இன்னும் பெட்டராக வரும். ஸோ நம்ம செய்ய பழக வந்து இன்னும் அழகாக வரும். ஓகே. கரெக்ட், அழகாக வருது. வெங்கட் வரும்போது நான் நினச்சேன் ஆர்வம் இருக்குது ஆனால் தெரியாதுன்னு நினச்சேன். பேசும்போது தான் தெரியுது அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்குது. அவங்க அவ்வளோ வீடியோஸ் பார்த்து எனக்கு பைப்பிங்லாம் நான் பார்த்துருக்கேன், லாட்டே ஆர்ட் பார்த்துருக்கேன்னு. ஸோ நானும் எனக்கும் லைக் வாவ், ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அண்ட் நான் வச்ச அந்த குட்டியான டாஸ்கில் வந்து அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. நான் ஆரம்பிக்கும் போதும் அவ்வளோ கரெக்டாக நான் செஞ்சதில்லை. அவங்க செகண்ட் ரோ பண்ணும்போது எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னு அதை நான் பார்த்தே வாவ், ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு.
இப்போ அந்த கோடு போட்டேல அதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஏதோ இந்த அச்சு வச்சு பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி நினச்சேன். ஆனால் வந்து புதுசாக பார்க்குறவங்களும் அப்படி தானே இது பண்ணுவாங்க. ஆமாம் ஆனால் இதெல்லாம் வந்து நீங்களாவே தான் யோசிச்சு இந்த மாதிரி பண்ணணும்னு பண்ணியிருக்கீங்க. ஆமாம். நான் வெளியிலலாம் ஒரு ப்ரௌனி பார்த்தேன்னா எம்டியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அட்ராக்டிவாக இருக்கும், கொஞ்சம் அழகாக இருக்கும்ல சாப்பிட்ற. சாப்பிடும்போது. இப்போ நீங்கள் வந்து பைப்லாம் பண்ணிட்டீங்களே, இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே. ஓகே, இதுதான் என்னோட நட்டலா ஃபஷ் ப்ரௌனி. நீங்கள் பைப் பண்ணது இன்னொரு சிக்னேச்சர் பிக் கேரமல் பைட்ஸ் வித் சால்டட் கேரமல் சாஸ். இப்போ ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஹாசி ரசத்தி? அப்படியே இருக்கு. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த டிசைன் நீங்களாக பம்ப் பண்ணி அந்த ஸ்டிக்கை வச்சு பண்ணும்போது இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குதாங்கிறது வந்து எனக்கு நிறைய இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ. நீங்களும் ரொம்ப அருமையாக கேள்வி கேட்டு ரொம்ப அருமையாக இந்த பைப்பிங்லாம் செய்ய கற்றுருக்கீங்க தானே. எனக்கு தெரியும் நீங்கள் வந்து திருப்பி உங்கள் ஊருக்கு போய் புதுமையாக ஏதோ ஒன்று ஆரம்பிக்க போறீங்க, ஒரு பேக்கரியை தானே. ஸோ என்னை விட சிறப்பாக வளர்கிறதுக்கு எனக்கு உங்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பாக நான் உங்ககிட்ட ஒன்று கொடுக்க போகிறேன். பேக்கர் வெங்கட். ஸோ இது ஒரு ஏப்ரன். ஸோ எல்லாரும் கிச்சனில் வேர் பண்ணிட்டு செய்வாங்கல்ல. ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்பெஷலாக நான் கொடுத்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஒரு பர்சன் வந்து அந்த ஒரு லைனில் வந்து நிறையா அப் அண்ட் டவுன்லாம் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து நிறையா ஃபீட்பேக் நம்ம வாங்கிட்டு அவங்க ஒரு கிஃப்ட் ஒன்று பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து அவங்க கொடுத்த அந்த கிஃப்ட்டை அது எதாக வேணா இருக்கலாம். எனக்கு வந்து அந்த பேக்கர்னு என்னோடய பேர் பதிச்சு எனக்கு கொடுத்துருந்தாங்க. நான் வேவ் பண்ணிட்டு ஃபஸ்ட் டைம் நான் ஒரு பேக்கரி பண்ண போகிறேன்னா அது எனக்கு ஒரு பெருமையாகவும் இருக்குது. நீங்கள் என்ன விரும்பி சாப்பிடுவீங்க? மைசூர் பாக்கா. ஓகே, ட்ரை பண்ணுவோம். எனக்கு என்ன லட்டுனா ரொம்ப பிடிக்கும். இந்த பாருங்க இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூந்தி லட்டுன்னு ஒரு மாதிரி சொல்லுவாங்கல்ல, நல்ல நெய் நிறைய போட்டு பண்ணுவாங்க அதில். ஆமாம். நான் சோகமாக இருந்தாலும் சரி, ஹாப்பினஸோடு இருந்தாலும் சரி, நான் அப்படியே லட்டு எனக்கு ரொம்ப விருப்பம். லட்டு நான் விரும்பி சாப்பிடுவேன். ஒரு திடீர்னு ஒரு சோகமாக இருந்தாலும் ஒரு கஷ்டமாக இருந்தாலும் டக்குன்னு போயிட்டு ஊர்லலாம் ஒரு பெட்டி கடையில் போயிட்டு லட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுவேன். நீங்க ஏன் என்ன லட்டு வாங்குனீங்க? லட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்டிலலாம் ரெகுலராக பண்ணுவாங்க. அது நான் அவங்க கையிலேயே பண்ணும்போதெல்லாம் அந்த வெண்ணெயோட நெய்யோட அதனாலே லட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெய்யோட இதுதான் உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்து என்ன சேலஞ்ச் எதுவும் இருக்கா? ஆக்சுவலி இதோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஓ, பாப்போமா? கண்டிப்பாக. ஓகே வெங்கட், ஓகே. இப்ப நிறைய பார்த்துருக்கீங்க, அழுகிருக்கீங்க, சரியா? இருக்கிற திறமைய வச்சுட்டு இன்னொரு கடைசி சேலஞ்ச். ஓகே, ரெடியா? நான் ரெடியா இருக்கேன். இப்ப என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஓகே. எந்த சமையலறையில இருந்து என்ன பண்ண போறீங்க நாங்களும் பார்ப்போம். ஓகே, வாங்க. இதான் எங்க வீட்டு சமையலறை. ஓகே. ஞாபகம் இருக்கா? கப்ஸ் அண்ட் கீஸுக்கு போயிருக்க அவங்க சமையலறை நீங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் பெருசா இருந்துச்சு, நிறைய இடம் இருக்கு. அதான் அவங்க சமையலறை அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனா நாங்க தொடக்கத்துல இருந்து இருக்கிற குசினியை வச்சு நாங்க சமைப்போம், ரைட்? ஸோ இங்க இருந்து நாங்க தொடங்க போறோம். ஸோ கடைசி சேலஞ்ச் இங்கதான். இன்றைக்கு சேலஞ்ச் 2 பார்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஒரு என்வலப் சூஸ் பண்ணி போட்டு அந்த என்வலப்பை திறந்து அந்த ரெசிபியை படிக்க போறீங்க, சரியா? அந்த ரெசிபி ஆர்டர் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் நீங்க பேக் பண்ண போறீங்க. ஓகே. ஸோ எல்லா ரெசிபியில இருந்து இன்கிரீடியன்ஸ் ஒரு பக்கத்துல, ஸ்டெப்ஸ் எல்லாம் மற்ற பக்கத்துல. இதுல இருந்து எல்லா ஸ்டெப்ஸும் இருக்கு, ஆனா கொஞ்சம் கசமுசா இருக்கு. நீங்க ஆர்கனைஸ் பண்ணி பார்க்கணும், சரியா? திறந்து பாருங்க. இது படிக்க நீங்க கேரட்ஸும் பைனாப்பிளும் பார்த்துருக்கீங்க. நம்ம இந்தியன் ஸ்வீட்ஸ்ல இருந்து
அது ரெண்டும் என்ன மாதிரி ஸ்வீட்ஸ் மாதிரி இருக்கும்? மோஸ்ட்லி Idea இருக்கா? கேரட் வந்து நம்ம இந்த கேரட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. பைனாப்பிள் வந்து சம்டைம் வந்து ஏதாச்சும் ஒரு லுக்குக்காண்டி வைக்கிற மட்டும்தான். பைனாப்பிள் ஸ்வீட்டுன்னு நான் மோஸ்ட்லி சாப்பிட்டேன். ஸோ ஹல்வா எப்படி இருக்கும்? கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்காது, லிக்விடாகவும் இருக்காது. ஃபட்ஜ் மாதிரியா? ஆமாம், கொஞ்சம். ஆமாம். அப்புறம் ஒரு கப் கேக்ல அப்படி இருக்கும். ஸ்மூத்தாகவும் இருக்கும். கொஞ்சம் எப்படி நான் சொல்கிறது, ப்ரௌனி சாப்பிடும்ல அந்த ஒரு ஃபீல் வர மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமா? கண்டிப்பாக. ஓகே. ஸோ ஏற்கனவே கேரட் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கு. அதுக்கு மேலே பைனாப்பிள் போட்டால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் இனிப்பும் அந்த புளிப்பும் சேர்ந்தாப்புல இருக்கும் பார்த்தீங்களா, லைட்டாக. அப்போ பிஸ்டாஷியோஸ், கேஷ்யூஸ், குவார்ட்டர் கப் ஈச். சரியா? ஓகே. எவ்வளோ போட்டீங்க? குவார்ட்டர் கோலையா? ஆமாம். குவார்ட்டர் கோலை ஆமாம். எங்கே இருக்கு குவார்ட்டர் கோலை? இதில் இருக்கு. திருப்பி போடுங்க, பரவாயில்ல. ஒவ்வொருக்குன்னு ஒவ்வொரு அளவு இருக்கு. ஊர்லன்னா ஒரு கையளவு எடுத்து போட்டு அப்படியே பண்ணிட்டு போயிடும். ஆனால் இங்கே பண்ணும்போதுன்னா அதுக்குன்னு அந்த அளவில் நம்ம பண்ணால் மட்டும்தான் வந்து அது கரெக்டாக வரும். ஸோ அந்த விஷயத்தில் நான் அதை ஒன்று கற்றுக்கினேன். நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆமாம். கேக் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, சில நேரத்தில் வெரி மாய்ஸ்டாக இருக்கும், சில நேரத்தில் வெரி ட்ரையாக இருக்கும். அதனால தான் கவனமாக எல்லாத்தையும் மெஷர் பண்ணி போடணும். ஸோ தொடக்கத்தில் அந்த மெஷரிங் ஸ்கேல்ஸ் எல்லாம் இருக்காது, ரைட்? ஸோ எப்படியாவது நாங்கள் அனலாகாக மெஷர் பண்ணி பண்ணுவோம். பட் இட்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்கும். டீஸ்பூன், கப்ஸ், அவுன்சஸ், கிராம்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரெசிபியில் வந்துடும். எனக்கு என்னென்னா அவருக்கு ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி வச்சிடலாம். இப்போ பைனாப்பிள் 4 ounces என்று வச்சிருக்கு. ஓகே. ஸோ 2 ரிங்ஸ் அதில் வைங்க. இதுக்கு நடுவில். ஓகே. சரியா? இது அப்படி வைங்க. தாங்க. பரவாயில்ல, எங்களுக்கும் காமெடி தேவைப்படும். ஓகே, 1/2 ஸ்பூன் ஊற்றுறேன். அப்படி வைங்க. ஓகே. தானாக அந்த பட்டர் மில்க் மாதிரி வந்துடும். எத்தனை கப் சொன்னீங்க? 1 கப். இன்னொன்று. ஓகே. ஓகே. 3/4. ஸோ 3/4 இங்கே. ஆமாம். எப்படி இருக்கு? நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் பேக் ஃபார் 1 hour என்று சொல்லிருக்கு. ஸோ இப்போ அந்த வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துங்க. ஓகே. அதில் பாதி டீஸ்பூன். ஸோ இதில் 2. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஒரு காய் போர்டில், மட்டக்காய் இதில். ஓகே. ஆனால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக முடியாது பண்ணும்போது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்டா, ஓகே, கீழே வச்சுட்டு. சரியா? ஓகே. போட்டாச்சா? ஓகே. இப்போ அந்த மெட்டல் கோலைக்குள்ளே அது ஊற்றுங்க. ஓகே. கீழே இதுக்குள்ளே வச்சுட்டு ஆன் பண்ணுங்க. டீப். தள்ளிக்குது, ஆனால் பரவாயில்ல. இது whipped cream மாதிரி வரல. பாத்தீங்களா? பட்டர் மாதிரி வருது. ஆமா, திரண்டு வந்த மாதிரி வந்துருச்சு. சில தப்புகள் நடந்துச்சு இன்றைக்கு அந்த ரெசிபி பண்ணும்போது. ஈவன் லைக் முன்னாடியே விப் பண்ணியிருக்கிறார் ஒரு ஏர் கண்டிஷன் சமையலறையில். ஆனால் எந்த சமையலறை அப்படி இல்லை. ஸோ அந்த ஏர் மூவ்மெண்ட் அவ்வளோ இல்லை. ஸோ கொஞ்சம் சூடாக இருந்துச்சு. அவர் விப் பண்ணும்போது அந்த எலக்ட்ரிக் மிக்சர்லேருந்து நான் நினச்சேன் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடலாம்ட்டு. ஆனால் அந்த மிக்சரில் இருந்த த ஹீட் அப்படியே வந்துச்சு, பட்டராக வந்திருக்கு இன்ஸ்டெட் ஆஃப் விப் க்ரீம். ஸோ அதுவும் லைக் அந்த லெசன் படித்து போட்டு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வந்திருக்கிறோம்.
ஸோ சில நேரத்தில் அந்த மெஷின் பாவிக்கும் போது அந்த மெஷினில் இருக்கிற அந்த சூடு அப்படியே வந்துடும். ஓகே. ஸோ நீங்கள் கையால் செய்கிறீங்கன்னு தானே உங்களோட கையில் இருக்கிற ஹீட் எல்லாம் அதுக்குள்ளே போயிடாது. ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா வந்திருக்கு, க்ரீமியாக இருக்குது. ஆமாம். ஸோ இப்போ அந்த பெல் அடிச்சிடுச்சு, கேக் இஸ் வெயிட்டிங், ஐசிங்கும் வெயிட் பண்ணுது. அதுக்கு மேலே வெங்கட்க்கு புதுசாக 2 கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஸோ வெங்கட், இப்போ உங்களுக்கு 2 கெஸ்ட் வந்திருக்காங்க ஓகே. உங்கள் பேக்ஸை ட்ரை பண்ணுறதுக்கு. ரெடியா? ஓகே. கொண்டு போவோமா? Thank you. Hi. Hello. இன்றைக்கு அவங்க கேரட் ஹல்வா கேக் பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. Oh, yum. Oh my God, this is really nice. It actually tastes like carrot cake. And it's so nice that you have served it nice and warm. Hannah, I think that's the special touch. Because carrot cake is only cold, right? Yeah, true. This is very nice. This cake is so nice. The textures taste like my grandma's halwa. Really? It actually does. Oh, look at that. Gajar ka halwa. Yeah. There's gajar in here, right? Carrot, right? Yes, correct. உங்களுக்கு கேக் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப இருக்கு. ஓகே, எனக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. Very nice. தேங்க்யூ. You should keep making more. Sure. Keep creating. ஓகே. So, first time customers, That's first it. time reviews கொடுத்துருக்காங்க. That's it. Pass, pass. Ah. With flying colors. தேங்க்யூ. தேங்க்யூ. சேலஞ்ச் எல்லாம் முடிச்சாச்சு. ஓகே. பள்ளிக்கூடம் மாதிரி அந்த லெசன்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. ஆமா. இப்போ எப்படி இருக்கு உங்களோட மனநிலை? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கினேன். நான் எதுவுமே தெரியாமல் வந்தேன். பேக்கரி ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஒரு ஆசை மட்டும் தான் எனக்குள்ள இருந்துச்சு. ஆனால் வந்து அதுக்குள்ளே பேக்கரி ஸ்டார்ட் பண்ணோம்னா என்னென்ன நம்ம பண்ணணும், என்னென்ன தேவைங்கிறது எல்லா விஷயங்களையும் நான் கற்றுக்கினேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? இதுக்கு முன்னாடி பேசணும்ல, நம்ம வந்து இப்போ நானே வந்து ரெடி பண்ணி இப்போ உடனே போய் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து வீட்டிலேயே செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒர்க் பிளேசஸில் கொடுத்து அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அந்த ஃபீட்பேக் இங்க இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப், அதுக்கப்புறம் இங்க இருந்து டெஸ்ட் பண்ற ரெசிபிஸ் எல்லாம் அங்க கொண்டு வந்து அங்கேயே கொண்டு போகிற மாதிரி. கரெக்ட். தொடக்கிறோம். ஆமாம், கண்டிப்பாக. ஓகே. ஸோ அப்படி இருந்தா அடுத்த கால், அக்கா பேக்கரி திறந்தாச்சு, நீங்க வரீங்களா? ரைட். கண்டிப்பாக உங்களை ஃபர்ஸ்ட் ஆளாக நான் இன்வைட் பண்ணுறேன். ஓகே ஓகே ஓகே. வாட்ஸ் சியர்ஸ். சரி. குட் லக். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.